மறுபடியுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை பாடி துதித்து அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். வருடத்தின் தொடக்கம் முதல் இந்நாள் வரை ஆண்டவருடைய கிருபைகளும் இரக்கங்களும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்மை சூழ்ந்து கொண்டது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். The Lord is close to the broken-hearted. அவரே நம்மை உண்டாக்கினவர், நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். He forgives our iniquities. எமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் எமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. He is our shield and helper and our glorious sword. மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை சிங்கப்பூரில் சிறுவர் தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆதலால் அனைத்து சிறுவர்களுக்கும் எமது சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவர்கள் ஆண்டவருடைய வசனத்திலும் தேவ கிருபையிலும் தேவ பயத்திலும் வளரவும் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நாம் தொடர்ந்து பிரயாசப்படுவோம். ஆராதனை அழைப்பிற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். 138ஆம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். Psalm 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர்களாக. சபையார் தயவு செய்து அமரவும். நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெப நிலையில் தரித்திருப்போம். அப்பொழுது பாடகர் குழு இறைவணக்க பாடலை பாடுவார்கள். Sa
எங்கள் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை தரிசிக்க தந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் உம்முடைய ராப்போஜன பந்தியில் நாங்கள் சேர தடையாயிருக்கிற எங்கள் பாவங்கள் குற்றங்களை தயவாய் மன்னித்தருளும். உமது வார்த்தையை கொண்டு வந்திருக்கும் உமது அடியானை மறைத்து நீர் வழிபடும். உம்முடைய வார்த்தையை நாம் தியானித்து விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உம்முடைய வருகையின் போது குற்றமற்றதாக காணப்பட எம்மை சுத்திகரியும். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது கொள்ள எம்மை பலப்படுத்தும். நீ தந்த சிறுவர்களுக்காக நன்றி கர்த்தாவே. அவர்கள் தேவ ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர அவர்களை ஆசீர்வதித்தருளும். இந்த ஆராதனை கிரமமாக நடைபெற பின்னின்று உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆராதனைக்கு வர முடியாது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அவர்களை தேற்றி அரவணைத்து கொள்ளும். அவர்கள் வேண்டிய சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து சுவாமி மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் அழைத்து வாரும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாமாலையாக தனி மாந்தன் தேசத்தாரும் என்ற பாடலை பாடுவோம். Oh
அன்பானவரே, நம்முடைய மீறுதல்களை குறித்து நாம் மனஸ்தாபப்பட்டவர்களாக இந்த பொதுவான பாபாரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ பலமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவலோக பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் திரையில் காணப்படும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடல் மூலம் அறிக்கை செய்வோம். அவருடைய பேரா
சபையார் சைவத்தை செய்து அமரவும். இப்பொழுது சிறுவருக்கான ஜெபம் ஏறெடுக்கப்படும். சிறுவர்கள் முன்பாக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், போற்றுகிறோம் ராஜா. இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களது திருச்சபையின் மீது நீர் வைத்திருக்கிற அநாதி பிரியத்தினாலும் அன்பினாலும் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை இந்த திருச்சபைக்கு பொக்கிஷங்களாக நீர் கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, இவர்களை உம்முடைய திருநாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே, வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இவர்களை நீர் பலுகி பெருகச் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பொல்லாங்கன் இவர்கள் மீது கண் போடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறுவர் தினத்தை கொண்டாடினோம். ஆண்டவரே, நீர் இந்த தேசத்திற்கு அநேக குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, சில பிள்ளைகள் பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. கர்த்தாவே, பரீட்சையிலே ஆண்டவரே இவர்கள் சரியாக செய்ய, எழுதின பரீட்சைகளிலே நல்ல மார்க்குகள் வாங்க கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் எந்தெந்த வகையில் ஆண்டவரை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்தந்த ஏரியாக்களில் உம்முடைய தொடுதல் தேவை சுவாமி. கர்த்தாவே, பிள்ளைகள் ஒரு நல்ல ரிசல்ட்டோடு வரவும், அது பெற்றோருக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் அமையவும் கிருபையும் தயவும் பாராட்டுங்க. கர்த்தாவே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன் நீர். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் எடுத்து உயர்த்தி பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மனதில் உள்ள பயங்கள், குறைகள் மற்றும் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவற்றை எல்லாம் நீக்கி சுவாமி, நீர் அவர்களை தைரியப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, உற்சாகப்படுத்தி, உம்முடைய நாமத்தின் மீது அவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக சிறு வயது முதல் வளர கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இவர்களோடு பழகிற பிள்ளைகளை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல நண்பர்கள் ஆண்டவரே இவர்களுக்கு கிடைக்கவும் பழகவும், கர்த்தாவே, எல்லா உறவுகளிலும் இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி பிடித்தவர்களாக இவர்கள் இருக்கவும் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு ஆண்டவரே ஒருபோதும் குறைபடாதபடி கர்த்தர் அதை நிறைவாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பெரியவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையில் ஒரு குறைவும் இல்லாமல் பிள்ளைகள் ஆண்டவரே மரியாதையுடன் நடந்து கொள்ளவும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் செலுத்தவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தங்களை புதுப்பித்து கொள்ளவும் கிருபையும் தயவும் பாராட்டுங்க சுவாமி. என்னுடைய வேத வாசிப்பை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் வேத வாசிப்பிலே குறைவுபடாதபடி ஆண்டவரே உம்மோடு பேசுவதிலும், நீர் அவர்களோடு பேசுவதிலும் ஒரு விஷயமும் குறைபடாதபடி பிள்ளைகளை நீர் நடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொல்லாங்கன் இவர்கள் மீது கண் போடாதபடி இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் எழும்பி இந்த திருச்சபைக்கு தூணாக, ஆண்டவரே உலகத்திற்கு ஒப்பாக ஒளியாக கர்த்தாவே நீர் இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிறதை நாங்கள் பார்த்து, இது கர்த்தர் அல்லவோ செய்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்க போற்ற நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்ட மறந்த இகபர நன்மைகளால் இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு நீர் வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திர ஜெபத்திற்காக வருகிறவர்கள் முன்பாக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி ஆண்டவரே. கோடி நன்றிகளை உம்முடைய சமூகத்திலே திருச்சபையாக நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று நாங்கள் உணர்ந்து உம்முடைய திருப்பாதம் பண்ணுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் சுகபல ஜீவனோடு நீர் எங்களை உம்முடைய திரு ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்தீரே. எங்களுடைய கால்கள் உம்முடைய ஆலயத்திலே நிற்கல் ஆயிற்றே சுவாமி. தாவீது சொல்வது போல ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் மனதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இன்று சுவாசித்து கொண்டிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி 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 ராஜா என்று நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையிலும் பிறந்தநாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மிஸ்டர் ஸ்டீவன் ஆரோக்கிய சுவாமியை ஒப்புக் கொடுக்கிறோம். மிஸ்ஸஸ் சகோதரி சாந்தி மைக்கேலை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி பவுலினா நேசமணியை ஒப்புக் கொடுக்கிறோம். மாஸ்டர் ஜோனாஸை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் போதுமானவராக, இம்மானுவேலராக, ராஜாவாக, ஆண்டவரே யெகோவா நிசியாக, யெகோவா ஷம்மாவாக கர்த்தாவை நீர் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் கர்த்தராக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நீர் அவருடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து குடும்பத்தாரோடு திருச்சபையாக நாங்கள் எல்லோரும் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை சுவாமி. இனி வரும் காலங்களிலும் பிள்ளைகளுடைய மனதிலே இருக்கிற எல்லா ஆண்டவரே வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உம்முடைய சித்தப்படி உம்முடைய திட்டப்படி ஏற்ற நேரத்திலே நீர் பரத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலக பிரகாரமான தேவைகள், ஆன்மீக பிரகாரமான தேவைகள், போராட்டங்கள், ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் திருச்சபையாக அவர்களுக்காக உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க பெருக ஆண்டவரே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மில் அன்பு செலுத்துவதிலே அதிகமாய் வளர கர்த்தர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று எழுதியிருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வாரத்தில் திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான தம்பதியாரை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மிஸ்டர் எட்வின் மதுரத்தையும் சகோதரி அனபல் எட்வினையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அதே போல் மிஸ்டர் டேவிட் ஜோயல் மற்றும் சகோதரி ஆஷா ஷீலாவை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தனித்திருந்தவர்களை இல்லறமாகிய ஆண்டவரே வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தில் இணைத்து அதன் மத்தியிலே நீர் ராஜாவாக வீற்றிருந்து அன்பை ஊற்றி தேவைகளெல்லாம் சந்தித்து போராட்டத்தை எல்லாம் நீர் மேற்கொண்டு இதுகாரும் நீர் குடும்பத்தை கட்டி வழிநடத்தி வருகிற தயவிற்காக கிருபைக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த திருமண நாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுவாமி அபரிமிதமான ஆசீர்வாதங்கள், அளவற்ற ஆசீர்வாதங்கள், எண்ணிலடங்கா நன்மைகளை நீர் ஆண்டவரே அபரிமிதமாய் பொழிந்து பிள்ளைகள் நமக்கென்று சாட்சியாக வாழவும் அதிகமாய் உம்மிலே வளரவும் நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கணவன் மனைவி உறவிலே ஆண்டவரே ஒரு புதிய உற்சாகத்தின் ஆவியை நீர் கொடுத்து அதிகமாய் அன்பிலே வளர, பிள்ளைகள் பெற்றோர் உறவு அதிகமாய் வளர நீர் ஒப்புக் கொடுத்து நாங்கள் எல்லோரும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்களோ ஆண்டவரே காத்து கொண்டிருந்தார்களோ அந்த காரியங்களை எல்லாம் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பரத்திலிருந்து கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கி கர்த்தாவே உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை சாட்சியாக ஆண்டவரே திருச்சபைக்கும் உலகத்திற்கும் பறைசாற்ற நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும் ஆண்டாக இருக்க ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் அவர்களை இப்படியாக ஆசீர்வதித்து சுவாமி திருச்சபைக்கும் ஆண்டவரே சமூகத்திற்கும் உடைய நாமத்தை அறிவிக்கும் பாத்திரங்களாக அந்த குடும்பங்களை நீர் உயர்த்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, திருச்சபைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, திருச்சபையில் பலவீனமாய் சுகவீனமாய் கண்ணீரோடு பலவீனத்தோடு கேள்வியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை முதலாவது நாங்கள் எல்லோரும் உடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இது ஆசீர்வாதத்தின் இடமல்லவா, இது விடுதலையின் இடமல்லவா சுவாமி, இது அடைக்கல பட்டணம் அல்லவா ஆண்டவரே, இதற்குள் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோமே, இந்த சிறகுகளுக்குள் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோமே சுவாமி.
நாங்கள் எல்லோரும் உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே களிப்போடு செல்ல நீர் கிருபை பாராட்டுங்க. துக்கத்தோடு கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் சமாதானத்தோடு செல்ல கிருபை பாராட்டுங்க. கேள்வியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய கிருபையினாலே ஆச்சரியக்குறிகளோடு செல்ல கிருபை பாராட்டுங்க சுவாமி. பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் பலமாய் திரும்ப கிருபை பாராட்டுங்க. சுகவீனத்தோடு வந்த பிள்ளைகள் சுகத்தோடு திரும்ப கிருபை பாராட்டுங்க சுவாமி. இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினால, அதிகாரமுள்ள நாமத்தினால ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த கிருபையுள்ள நாமத்தினாலே சுவாமி, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பலவீனங்களுக்கு எதிராக ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த கேள்வியோடு வந்த மக்களை ஆசீர்வாதத்தோடு திருப்பி அனுப்புகிறதை சாட்சியாக கேட்க கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவைகளோடு விண்ணப்பத்தோடு வந்த மக்களை ஆண்டவரே, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி நீ நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய மத்தியில் உள்ள சீனியர்ஸை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய ஊழியங்கள், அவருடைய கண்ணீர்கள் ஆண்டவரே, அவருடைய முழங்கால்கள் அல்லவோ இந்த திருச்சபைக்கு அஸ்திபாரமாக அமைந்ததல்லவா சுவாமி. அவர்களை நீர் ஒரு விசை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பலவீனங்களை எல்லாம் நீக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சுகவீனங்களை எல்லாம் நீக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மனதில் உள்ள கசப்புகளை எல்லாம் நீக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சமாதானமும் சந்தோஷம் பிள்ளைகளுடைய மனதில் இருந்து பொங்கி ஆண்டவரே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக ஓட ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படியாக அவர்களை சாட்சிகளாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சாட்சிகளாக இருப்பதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. குடும்பங்களை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. குடும்பங்களுக்கு எதிராக ஆண்டவரே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டல லோகாதிபதியின் ஆதிக்கங்கள் எல்லாம் ஆண்டவரை செயல்படுகிறதை நாங்கள் இந்த காலங்களிலே பார்க்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் வல்லமையுள்ள நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு வெளியே போ என்று சொல்லி கட்டளையிடுகிறோம் சுவாமி. நீர் குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே குடும்பங்களின் உறவுகளின் மத்தியிலே போராட்டங்கள் இல்லாதபடி ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே தெய்வீக ஆண்டவரே நிறைவையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீர் விசாரித்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். வராத பிள்ளைகளை ஆண்டவரே ஆங்காங்கே வைத்து ஆண்டவரே அவருடைய வியாதி படுக்கையெல்லாம் மாற்றி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்ச்சுக்கு வராமல் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே அந்த தடைகளை எல்லாம் நீக்கி தடைகளை உடைத்து போடுகிற தேவன் எங்களுக்கு முன்பாக நடக்கிறார் என்பதை விசுவாசித்து வருகிறதற்கு கிருபையும் தயவும் பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையில் நடக்கிற லாஸ்ட் சர்ச் லோக்கல் கான்ஃபரன்ஸை கூட ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்றும் எங்களுடைய ஊழியம் குறைவுள்ளதென்றும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, குறைகளை எல்லாம் நீர் நிறைவாக மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையோடு உடைய சமூகத்தில் வந்து இது நீர் எங்களுக்கு கொடுத்ததல்லவா, எங்களுக்கு செய்கிறதற்கு தயவு பாராட்டினதல்லவா, எங்களுக்கு நீர் பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவரே தேவையான ஞானத்தையும் கொடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர் நீரல்லவா என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கர்த்தாவே நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே தாழ்மையாய் இந்த அறிக்கைகளை எல்லாம் சமர்ப்பித்து கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை மீண்டுமாக ஆண்டவரை புதுப்பிக்கப்பட்டு வளர ஆண்டவரே ஒரு ரிவைவலுக்குள் செல்ல நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டவரே லாஸ்ட் சர்ச் லோக்கல் கான்ஃபரன்ஸை நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் பாராட்டுங்க சுவாமி. பிள்ளைகள் மூலமாக நீர் செய்த ஊழியங்களுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எத்தனை ஊழியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், அதற்கு தேவையான எல்லா ரிசோர்ஸையும் கொடுத்தீங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய மனதிலே அந்த ஆவலை கொடுத்தீங்க சுவாமி. உமக்கென்று ஓடுகிற ஆண்டவரே, உமக்கென்று ஓடுகிற கால்களையும், உமக்கென்று செய்கிற கைகளையும், உமக்கென்று பேசுகிற நாவுகளையும் நீர் கொடுத்ததற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நன்றி உள்ளவர்களாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் அறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் ஆண்டவரே அடுத்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க போகிறது என்று சொல்லி நம்பி இயேசு கிறிஸ்து என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கவும் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த திருச்சபையை சுற்றி ஆண்டவரே உள்ள ஒவ்வொரு பிளாக்குகளையும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரே இந்த வல்லமையுள்ள ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை நோக்கி அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கலங்கரை விளக்கமாக இருக்கிற இந்த இடத்தை நோக்கி உம்முடைய வார்த்தை போதிக்கப்படுகிற வல்லமையாய் போதிக்கப்படுகிற இடத்தை நோக்கி உற்சாகமாய் ஆண்டவரை ஊழியம் செய்கிற இடத்தை நோக்கி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் வெறுங்கையாய் உம்முடைய 2ஆம் வருகையில் அல்ல ஆண்டவரே, கர்த்தருக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை பொக்கிஷமாக சம்பாதித்தவர்களாக உமக்கு முன்பாக நிற்க ஆண்டவரே தாழ்மையாய் நிற்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். தலைவர்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த பலத்திற்காக, சுகத்திற்காக, ஞானத்திற்காக, ஆண்டவரே தாளந்துகளுக்காக, திருச்சபையாக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உலக நாடுகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். குறிப்பாக சிங்கை தேசத்திற்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உலக நாடுகளில் மாற்றங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. மாறாத கர்த்தரை நாங்கள் வணங்குகிறோம் சுவாமி. மாறாத கர்த்தர் எங்களுடைய ஆண்டவராக இருப்பதற்காக, தகப்பனாக இருப்பதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை மாறாது என்று சொன்ன ஆண்டவரை நாங்கள் வணங்குறதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, மாறுகிற உலகத்திலே மாறாத ஆண்டவராய் நீர் இருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமாய், குறிப்பாக எங்கள் தேசத்தை நீர் காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். யுத்தம் நிறைந்த நாடுகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, காயப்பட்டு ஆண்டவரே கால் இல்லாமல் கையில் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்க, சாப்பாடு கிடைக்க, தண்ணீர் கிடைக்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுங்க சுவாமி. யுத்தம் நிறைந்த பகுதியில் சமாதானத்தை கொடுங்க சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே, அந்த பகுதியில் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, மக்கள் ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய தெய்வீக கிருபை, உம்முடைய தெய்வீக அன்பு அந்த பகுதியில் ஊற்றப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய கண்களில் உள்ள செதிர்கள் விழட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் மாறட்டும் சுவாமி. ஒரு சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேண்ட மறந்த இகபர நன்மைகளால் இந்த திருச்சபையும் இந்த திருச்சபையின் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பரமுள்ள ஜெபத்தை பாடலாக பாடலாம். இப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுக்கும் நேரம். காணிக்கை ஜெபத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் செய்வோம். எம்மை அதிகமாக நேசிக்கின்ற அன்பான கடவுளே, நீர் எம்மை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கினீர். எம்மை போஷித்தீர், வழி நடத்தினீர், ஆசீர்வதித்தீர். நீர் தந்த ஈவுகளிலிருந்து கொடுக்கும் காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதித்தருளும். இதன் மூலம் ஆலயத்தின் தேவைகள் யாவும் சந்திக்கப்படவும் உம்முடைய ராஜ்யம் பரவவும் இதை தாழ்மையுடன் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
நாம் தொடர்ந்து நின்றவாறே இன்றைக்கான திருவசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரைகளுக்கல்ல துர்க்கிரைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. இது கர்த்தருடைய வார்த்தை. சபையான அமர்வும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தை எங்களோடு இடைப்படும்படியாக உம்முடைய பாத தண்டையிலே நாங்கள் மரியாளை போல அமர்ந்திருக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். தேவரீர், எங்களுடைய செவியையும் இருதயத்தின் செவிகளையும் திறந்து நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உட்கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் உம்முடைய வார்த்தை கேட்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை விசுவாச வாழ்க்கையை வெறும் இந்த திருச்சபையினுடைய 4 செவறுகளுக்குள்ளாக மாத்திரம் நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படவில்லை. இந்த திருச்சபைக்கும் வெளியும் இந்த உலகத்திலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். பலவிதமான காரியங்களை நாம் சந்திக்கின்றோம். பலவிதமான காரியங்கள் நாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. மெத்தடிஸ்ட் சமூக கோட்பாடுகள் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். மெத்தடிஸ்ட் சமூக கோட்பாடுகளிலே 8 கோட்பாடுகள் உண்டு. அதில் நாம் குடும்பத்தை குறித்து பார்த்தோம், பொருளாதாரம், அரசியல், சமூக வாழ்வு, இணையதளம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக நல்வாழ்வு, சிருஷ்டிப்பு பராமரிப்பு, திருச்சபை. இந்த 8 காரியங்கள் இதில் உள்ளது. நாம் இதுவரைக்கும் பார்த்தது குடும்பத்தை பார்த்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொருளாதாரத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அந்த தலைப்பு அரசியல். அரசியல் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு இது விசித்திரமான ஒரு காரியம். திருச்சபையிலே இந்த அரசியலை குறித்து தேவ செய்தியாக கேட்கலாமா, இது தேவ செய்திக்கு உகந்த ஒரு தலைப்பா என்று. ஆனால் அரசியல் என்பதனுடைய காரியத்தை இந்த நாளிலே நாம் தேவ செய்தியிலே பார்க்க இருக்கின்றோம். ஆனால் முதலாவதாக இந்த மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில்
இந்த ஸ்பியர் ஆஃப் பாலிடிக்ஸ் இதில் அவர்கள் சொல்லியிருக்கிற காரியத்தை நாம் முதலாவதாக கவனத்தில் பார்ப்போம். கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள், அது அரசு இல்லை தொழில் இல்லை வணிகம் இல்லை மத அமைப்புகள், இவைகள் எல்லாமே சமூகத்தினுடைய நல்வாழ்வுக்காக பொறுப்புடன் இதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரம் இது செயல்படுத்த வேண்டும், மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் மற்றும் கட்டாய சக்தியுடன் நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது என்று இந்த மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் இந்த அரசியலை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி ரோமர் 13வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அரசியலை குறித்து கேள்விகள் உண்டு. அதே போல இந்த ரோமர் 13வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது இது இன்னும் அதிக கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ரோமர் 13:1 ஒருவர் வாசியுங்கள். Let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. So ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அரசியல் நல்லதா தவறானதா? Is politics good or bad? இந்த வார்த்தை அரசியல் பாலிடிக்ஸ் என்ற ஒரு வார்த்தை நிறைய தவறான காரியங்கள் நடைபெற்றதுனால அது ஒரு கெட்ட ஒரு வார்த்தை போல அது மாறிவிட்டது. ஆனால் இயல்பாக இந்த அரசியல் என்பது நல்லதோ அல்லது கெட்டதோ கிடையாது. இது ஒரு கருவி. பல கருவிகள் நம்முடைய கைகளில் இருக்கின்றது. அந்த கருவியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம். இந்த அரசியலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதனை அது பொறுத்ததாக இருக்கின்றது. இங்கே ரோமர் 13வது அதிகாரத்தில் பவுல் எழுதும் பொழுது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் என்று சொல்லுகிறார். இது அவர் யாருக்கு எழுதுகிறார் என்று பார்க்கும் பொழுது ரோமாபுரியில் இருக்கின்ற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். அந்த காலகட்டத்தில் அந்த விசுவாசிகளுக்கு அங்கே அவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. they have been persecuted. அப்பேற்பட்டு யார் பர்சிக்யூட் பண்ணுறாங்கன்னா அந்த ரோம அதிகாரிகள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பவுல் அவர்களுக்கு எழுதுகிற காரியம் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை சற்று கடினமான ஒரு வார்த்தை. நம்ம மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் முதல் காரியமாக நம்ம பார்த்தது குடும்பம். அதில் குடும்பத்தில் எபேசியர் 5:22 அதில் பார்க்கும் பொழுது யாருக்கு கீழ்ப்படியணும்னு போட்டிருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ஒரு சிலருக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த வார்த்தை சப்மிட் ஆர் பி சப்ஜெக்ட் டு ஆர் ஒபே, கீழ்ப்படியும் அப்படின்ற வார்த்தை ஏன் இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு கடினமான ஒரு வார்த்தை. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தன்னை துன்புறுத்துகிறவர்கள் இல்லை அதிகாரத்தில் அவங்களுக்கு செல்வாக்கு உண்டு, அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு துன்பப்படுகிறவர்கள் துன்புறுத்தப்படுகிறவர்கள் எந்த விசுவாசிகள் என்ன பண்ணணுமா கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். இந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு வார்த்தை இது அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். இட்ஸ் மே காஸ் சம் டிஸ்கம்ஃபர்ட். ஆனால் இங்கே பவுல் அதற்கான காரியத்தை சொல்லுகிறார் என்றால் இந்த அதிகாரம் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு காரியம். இந்த வசனத்தை ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுது நிறைய கேள்விகள் தான் வரும். அப்போ நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்று பவுல் எழுதுகிறாரே, அப்போ இந்த ரோமர்கள் விசுவாசிகளை துன்புறுத்தும்படியாக ஆண்டவர் நியமித்திருக்கிறாரா?
அப்படியான ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? இல்லை வரலாற்றிலையும் பாருங்களேன், ஹிட்லருக்கு இருந்த அதிகாரம் அப்போ ஆண்டவர் கொடுத்தாரா? வரலாற்று அநேகர் உண்டு இல்லை, இவர்கள் செய்த காரியங்கள் அநேக மக்கள் விசுவாசிகளை பாதித்தது. அப்படின்னா இவைகளை ஆண்டவர் கொடுத்தாரா? பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது கூட இஸ்ரவேலுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் இருந்தது, ஜனக்கூட்டம் இருந்தது, ஜாதியார் இருந்தார்கள், தேசங்கள் இருந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேலை கைப்பிடித்தார்கள், சிறைப்பிடித்தார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஏன் இதனை ஆண்டவர் அனுமதித்தார் என்று பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்திருந்தும், கட்டளைகளை அறிந்திருந்தும் அதை கேட்காமல் போனார்கள், அதை கடைபிடிக்காமல் போனார்கள். அவர்கள் அந்த காரியத்துக்குள்ளாக போகும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கின்றார். அப்பொழுது இன்றைக்கு எப்படி, வரலாற்றிலே எப்படி நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக எப்பேற்பட்ட காரியங்கள் அனுமதிக்கப்பட்டதா? இல்லாட்டினா ஆண்டவர் எப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் எல்லா அதிகாரிகள் அரசியலை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திணித்திருக்கிறாரா? கேள்விகள் உண்டு. இந்த பகுதியில் முதலாவதாக நம்ம பார்க்கிற காரியம், 2 வார்த்தைகள் இதில் முக்கியமாக பார்க்கணும். முதலாவதாக மேலான அதிகாரிகள். யார் இந்த மேலான அதிகாரிகள்? த கவர்னிங் அத்தாரிட்டிஸ். தமிழில் ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் சொல்லப்படுகிற காரியம் அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு இல்லை அரச அதிகாரங்களுக்கு, தமக்கு மேலே உள்ள அதிகாரங்களுக்கு என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அரசாங்கத்தில் ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த அரசாங்கத்தை, இப்போ அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் என்ன ஆயிருக்கும்? இஃப் தேர் இஸ் நோ கவர்மெண்ட், நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும்? இல்லை, இது குழப்பமும் சீர்குலைந்த ஒரு நிலையாக இருக்கும். இதனை தான் பவுல் இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் என்ற ஒரு வார்த்தை. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றது, ஆண்டவரால நியமிக்கப்பட்டிருக்கின்றது. வரலாற்றில் பார்க்கணும், வேதத்தில் பார்க்கணும். ஆண்டவர் ராஜ்யங்களை ஸ்தாபிக்கின்றார், ஆண்டவர் ராஜ்யங்களை உடைத்தம் போடுகின்றார், ராஜாக்களை ஏற்படுத்துகின்றார், ராஜாக்களை கீழாக்குகிறவருமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய இறையாண்மை அவருக்கு மேலான ஒன்று கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அவர் இங்கே ஆளுகை செய்கின்றார். தானியேல் 4வது அதிகாரம் 17வது வசனம் ஒருவர் வாசிங்க. தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக வைக்கின்றார். ஆண்டவர் யாரை வைக்க வேண்டும், யாரை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு காரியம் அவருக்கு தெரிகின்றது. மனித ஞானத்தில் அநேக சமயத்தில் இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியல, இன்னும் சொல்ல போனால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, எப்படி ஆண்டவர் இதை அனுமதிக்கின்றார் என்று. இந்த ஆண்டவர் இந்த ஒரு அரசாங்கத்தையோ ஒரு அரசியலையோ அவர் கொண்டு வரும் பொழுது, இவை இல்லாமற் போனால், அரசாங்கம் இல்லாமற் போனால், இஃப் தேர் இஸ் நோ கவர்மெண்ட் தேர் இஸ் ஒன்லி கேயாஸ். அரசாங்கம் இல்லை என்றால் அங்கே குழப்பம் உண்டு, அங்கே நீதி இல்லை, அங்கே அநீதி உண்டு, இப்படியான காரியங்கள். எனவே ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு அரசாங்கத்தை வைத்து அந்த தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். சற்று கடினமான காரியம்தான், சற்று கடினமான காரியம்தான். ஆனால் ஆண்டவர் பவுலின் மூலியமாக இங்கு தொடர்ந்து அவர் உணர்த்துகின்ற காரியம் 2வது வசனம் 4வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நியமித்தார், தான் நியமித்தார் என்ற ஒரு காரியத்தை அவர் இங்கே வலியுறுத்துகிறார். 4வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கின்றான். த மினிஸ்டர் ஆஃப் காட். ரிப்பீட் பண்றார் அந்த வார்த்தையை 4வது வசனத்தில். முதல்ல 4வது வசனத்தில் கடைசியில் பார்க்கும் பொழுது,
தீமையை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கின்றான். யாரை குறித்து சொல்லுகிறார்? அரசியல். அதே போல ஆறாவது வசனம், இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள், அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்கள். யார்? அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள், அதிகாரிகள். இவர்கள் யார் என்றால் இதுதான் இங்க பிரச்சனை என்ன என்றால், இந்த அரசியல்ல அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய செல்வாக்கு நிமித்தம் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள், மனத்தாழ்மையும் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அதிகாரத்தில், அரசாங்கத்தில் இருக்கிற, அரசியலில் இருக்கிற ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டிய காரியம் என்ன என்றால், ஆண்டவர் நியமித்திருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இதனை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அதில் பார்க்கும் பொழுது நாமும் எப்படி அவர்களை பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள். இது கடினமான ஒரு காரியம் அல்ல. நமக்கு பிடித்த ஒரு கட்சியாக இருந்தா என்ன சொல்லுவோம்? நமக்கு பிடிக்காத ஒரு அரசியல்வாதியாக இருந்தா, ஆனாலும் நாம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான், அவர்களை ஆண்டவர் நியமித்திருக்கின்றார். ரெண்டு காரியம், அவர்களும் எண்ணி பார்க்கும் பொழுது மனத்தாழ்மை வரும், நாமும் அப்படியாக பார்க்கும் பொழுது மரியாதை செலுத்துகிறவர்களாக இருக்கின்றோம். பவுல் இது இரண்டையும் இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார். தேவ ஊழியக்காரர் என்ற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது கிரேக்க மொழியில டோலோஸ் என்று சொல்லப்படுகிற சர்வெண்ட், அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை பொதுவாக கடவுளின் சார்பாக உணர்வு பூர்வமாக ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் இந்த இடத்துல அதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறார், ஆனால் அதனை அரசு அதிகாரிகளுக்கு பயன்படுத்துகிறார். அப்பொழுது பவுல் வலியுறுத்துகிற காரியம் என்னென்றால், இந்த அரசு அதிகாரிகள் கடவுளின் சார்பாக அவர்கள் செய்கின்ற ஊழியம், அதற்காக அழைக்கப்பட்டார்கள். இதனை அவர்களுக்கும் சரி, மக்களாகிய நமக்கும் பவுல் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவராக நமக்கு இதனை வலியுறுத்துகின்றார். அரசியல் அதிகாரிகள் அவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், சேவை செய்கிறவர்கள் என்பதை அறிய வேண்டும், அதனை அவர்கள் உணர வேண்டும். மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், இந்த ஆண்டவர் எல்லா அரசாங்கங்களின் மேலும் அவர் எல்லாமே அவருக்கு கீழாக உள்ள, எதுவும் அவருடைய ஆளுகைக்கு மேலானது கிடையாது என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு மனசுல ஓடுகின்ற ஒரு காரியம், அப்ப அரசாங்கம் சொல்றது, அரசியல்வாதி சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கணுமா? எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றதையும் நம்ம கீழ்ப்படியணுமா? இப்படியான ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அங்க ஞானத்தை கொடுக்கின்றார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலையும் 5வது அதிகாரத்திலையும் அந்த மத தலைவர்கள் சீஷர்கள் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணணும்? இயேசு நாமத்துல பிரசங்கிக்கூடாது, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கீழ்ப்படிந்திருக்கணும், இயேசு நாமத்தில் பிரசங்கித்திருக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் சொன்ன காரியம் அப்போஸ்தலர் 4:19 பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. வெளிப்படுத்தல கூட பார்க்கும் பொழுது அந்த மிருகத்தை ஆராதித்தால் ஆண்டவரை விட்டு விலகுகிற காரியம். அந்த மிருகம் அங்க யாருக்கு சொல்லப்படுகின்றது என்றால், பாபிலோனுக்கு சொல்லப்படுகின்றது, இல்ல ரோம அரசாங்கத்துக்கு சொல்லப்படுகின்றது. அந்த நாட்களிலே அந்த ரோம அந்த சீசர் அவன் எதிர்பார்த்தது என்னன்னா, தான் தான் ராஜா, எல்லாரும் யாரை ஆராதிக்க வேண்டும்? தன்னை ஆராதிக்க வேண்டும். இந்த யூதர்களும் சரி தன்னை ஆராதிக்க வேண்டும்.
போராட்டம் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கும்போது அங்க இருக்கிற போராட்டம், மக்களுடைய போராட்டம், யாரை ஆராதிப்பது? நான் ஆண்டவரை ஆராதித்தால் நான் துன்புறுத்தப்படுவேன். நான் சீசரை ராயனை ஆராதித்தால் எனக்கான சலுகைகள் உண்டு. போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தல தெளிவாக சொல்லுகிறார், யாரை ஆராதிக்க வேண்டும்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். நாம குருட்டுத்தனமாக அரசியல்வாதிகளுடைய பேச்சையோ கொள்கைகளையோ பின்பற்ற முடியாது, பின்பற்றவும் கூடாது. ஒரு சில சமயங்களில் பார்த்தா கிறிஸ்தவர்கள் கூட யாராவது ஒரு அரசியல்வாதி இல்லை ஒரு அரசியல் கட்சி அவர்களுக்கு பிடித்தது, they are very loyal to a particular political party or a politician. அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை தவறாகவே பார்ப்பதல்ல. ஆனால் இவர்களுக்கு பிடிக்காத ஒரு எதிர்கட்சியோ இல்ல அரசியல்வாதியோ அவர்கள் காரியங்கள் செய்தா, நல்ல காரியங்கள் செய்தால் கூட என்ன பண்ணும், அதில் இது யார் செய்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவர்களும் இக்காரியத்தை செய்கிறார்கள். ஒரு சில சமயத்தில் நான் யோசித்து பார்ப்பது உண்டு, நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தேசத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா இல்லை அரசியல் கட்சிக்கு அரசியல்வாதிக்கு உண்மையாக இருக்கிறோமா? Are we loyal to the nation or to a political party or to a politician? ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல நமக்கு ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றார். விசுவாசிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம். ரோமர் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் காரியத்தை நம்மிடத்துல தொடர்ந்து அவர் வலியுறுத்துகிறவராக இருக்கின்றார். தொடர்ந்து மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸ்ல அவர்கள் சொல்லுகிற காரியம், நீதியும் கருணையும் கொண்டுள்ள நல்ல கொள்கைகள் இல்லை திட்டங்கள், இதனை நாம் ஆதரிக்கணும். ஆனால் இதற்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்களுக்கு நாம் ஆதரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாமோ குருட்டுத்தனமாக என்ன பண்ணுகிறோம், எனக்கு இவங்களை பிடிக்கும், எனக்கு இந்த கட்சியை பிடிக்கும், அதனால நான் போவேன் என்று சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த காரியத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் ஆண்டவர் நமக்கு மேலாக வைத்திருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறவர்கள் அல்ல என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் தொடர்ந்து இங்கே சொல்லப்படுகின்ற காரியம் 6-7வது வசனத்தில் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உலகத்தின் அதிகாரத்துக்கு அவர் மரியாதை கொடுத்தார். அவர் இடத்துல கேட்டாங்க, வரி செலுத்தணுமா? என்ன சொன்னார் அவர்? ராயனுக்குரியதை செலுத்தக்கூடாதுன்னு செலுத்தணும்னு சொன்னாரா? டூ இட். தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்து அந்த அரசாங்கத்தை அவர் அங்கீகரித்தார். ஆனால் அந்த அரசாங்கத்தின் காரியங்களை அவர் ஒப்புக்கொண்டார்னு கிடையாது. Jesus doesn't endorse all human governance. ஆண்டவர் இந்த ஒரு அமைப்பினை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நீதி இருக்க வேண்டும், அங்க நேர்மை இருக்க வேண்டும், அங்க சமத்துவம் இருக்க வேண்டும், அது எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்து கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் நியமித்து கொடுத்ததை மனிதன் தனக்கு ஏற்ற வகையிலே அவன் அதனை மாற்றி கொண்டான். அரசியல் நல்லதா தவறா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிற ஒரு காரியம் யோவான் 18:36 என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. நாம அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அந்த கொள்கைகளுக்கும் நாம அடிமைகள் ஆகும் பொழுது ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் நன்றாக பார்க்கும் பொழுது ஏசாமி வரி செலுத்தினாரா செலுத்தலையா? Did Jesus pay tax?
இல்லை? அவர் சொல்லும்போது அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இடரலாய் இராதபடிக்கு, டு அவாய்ட் அஃபென்ஸ். என்ன பண்ணுறாரு? பேதுருக்கிட்ட போய் சொல்கிறாரு, ஓ அந்த மீனை பிடி, மிராக்குலஸ்லி தேர் இஸ் அ டேக்ஸ், உனக்கும் மற்றவர்களுக்கும் அதை செலுத்து. இங்கே ரோமர் 13:7 ஒரு வாசிங்க. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், என்ன நம்ம செய்யணுமோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை செய். ராயனுடையதை ராயனுக்கு செய். அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு. அரசாங்கத்தில் செலுத்த வேண்டிய வரியை என்ன பண்ணு? செலுத்து. ஏன் செலுத்தணும்? இங்க 5வது வசனம் வாசிங்கள். 13:5. எப்படி செய்யணுமா? அந்த ராயன் வந்து போனால் அந்த அரசாங்கம் வந்து என்னதான் செஞ்சிருவான், அந்த பயம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும். இந்த மனசாட்சி எப்போ வரனா? ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள். இந்த அரசாங்கம் எனக்கு பிடிச்ச அரசாங்கமோ எனக்கு பிடிக்காத அரசாங்கமோ, எனக்கு பிடிச்ச பார்ட்டியோ பிடிக்காத பார்ட்டியோ, எனக்கு பிடித்த அரசியல்வாதியோ எனக்கு பிடிக்காத அரசியல்வாதியோ, எனக்கு பிடித்த அதிகாரம் உள்ளவரோ எனக்கு பிடிக்காத அதிகாரம் யாராக இருந்தாலும் இதை ஆண்டவர் நியமித்திருக்கின்றார். மனசாட்சியோடு நாம் இதனை செய்ய வேண்டும். தேவ ஊழியக்காரர் என்று நாம் அறிந்து செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் நம்ம ரட்சிக்க முடியாது. ஆண்டவர் இங்க சங்கீதம் 146:3 சொல்லுகிறார், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்க. Do not put your trust in princes, in human beings who cannot save. இவர்கள் அரசியல் இருக்கிறவர்கள், அதிகாரிகள் நம்மை மீட்க முடியாது. They cannot save us. They cannot save us from sin. இதனை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா what actually the Lord is saying is, don't make them as an idol. Don't worship them. அவர்களை ஒரு விக்கிரகமாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கான நேரம் இல்லை. அப்படியாக போகும்போது ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரையும் அரசியலும் இல்லை அரசியல்வாதிகளையும் ஒரே தருணத்தில் வைத்து பார்க்க முடியாது. இவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் உணர வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு அந்த சர்ச், அந்த இடத்துல வந்து மான்செஸ்டர் யுனைடெட் MU உடைய ஃபேன்ஸ் அந்த சர்ச்சில் நிறைய பேர், 95% தான். அந்த அவங்க இருந்த இடத்துல வந்து ஒரு சண்டே மார்னிங் ஒரு கேதரிங், மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம். சர்ச்சில் எத்தனை பர்சன்ட்? 95% MU. என்ன பிரச்சனை இப்போ? எங்கே போனோம்? சர்ச்சுக்கு போகலாமா, கேதரிங் போகலாமா? அந்த பாஸ்டரும் வந்து, ஆனால் அந்த பாஸ்டர் வந்து என்ன சொன்னாராம், சர்ச்சில் இந்த ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு, ஆனால் ஈவினிங் சர்வீஸ் இருக்குது, நீங்கள் கட்டாயமாக போகணுன்றவங்க போங்க, போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்துடுங்க. கட்டாயமாக போகணுன்னு விருப்பப்பட்டவங்களாம் போனாங்க. போயிட்டு ஈவினிங் சர்வீஸ்க்கு வரவங்களாம் வந்துட்டாங்க. பாஸ்டருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்துச்சான். அவங்களுக்கு வந்து இந்த பைபிள் டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க ஈவினிங் வரல. அவங்க வந்து ஈவினிங் வரல. காலையில் பைபிள் டீச்சர் போயிட்டாங்க MU இதுக்கு, ஈவினிங் வரல. அவங்களுடைய ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சமீபமாக வந்த ஒரு படத்துக்கு போயிட்டு அதிலேருந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. சினிமா போனேன், யார்? பைபிள் டீச்சர் இந்த சர்ச். அந்த பாஸ்டர் சொல்கிறார், பாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது. அநேக சமயத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல்
மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளாக தொடர்ந்து இந்த கேள்விகள் இருக்கலாம். அரசியல் சரியா தவறா? இஸ் பாலிடிக்ஸ் குட் ஆர் பேட்? ஆனால் ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்றால், ஒன்று கூடி சேர்ந்து எல்லோருடைய நன்மைக்காக செயல்படுகின்ற ஒரு காரியம். Politics is essentially how people make collective decision, especially about how power and resources are distributed in the society. ஆனால் அரசியல் கெட்டதாகவும் உண்டு, நல்லதாகவும் உண்டு. கெட்டதான காரியங்கள் வரும்பொழுது எப்படி இந்த அரசியல் பயன்படுத்தப்படுகின்றது, மக்களுடைய உரிமைகள் எப்படியாக காக்கப்படுகின்றது, மாற்றங்கள் வரும்பொழுது எப்படியாக அதை எதிர்நோக்குகிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களா, துஷ்பிரயோகம் செய்கிறார்களா, நீதிக்கும் சமாதானத்துக்காக பயன்படுத்தப்படும் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறவர்கள் இவர்களுக்காக பிரயாசப்படும் பொழுது, தார்மீக இல்லை ஆன்மீக அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது, இந்த அரசியல் எஜமானன் அல்ல என்பதை உணர்ந்து இருக்கும் பொழுது அது நல்லது, இட் இஸ் குட். ஆனால் எங்க அரசியலிலே ஊழல் அதிகமாகிறதோ, எங்கே அரசியல் பிரிவுகளை ஏற்படுத்துகிறதோ, எங்கே அரசியல் சூழ்ச்சியின் நிமித்தமாக தவறான செய்திகளை கொடுத்து மக்களை தவறான வழிகளிலே கொண்டு செல்லுகிறார்களோ, எங்களை மக்களை பிரித்து இவர்கள் என்னுடைய கூட்டம், இவர்கள் என்னுடைய கூட்டம் கிடையாது, இவர்களுக்கு விரோதமான காரியம்தான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறார்களோ, எங்கே சுய லட்சியம் அங்கே வருகிறதோ, ஒடுக்குகின்ற காரியங்கள், எங்கே இந்த அரசியல் இல்ல அரசியல்வாதிகள் இவர்களை விக்கிரகங்களாக மாற்றுகிறார்களோ, ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு மேலாக இவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று எண்ணுகிறார்களோ, அந்த சமயங்களில் எல்லாம் அரசியல் தவறானது, நன்மை கொண்டு வருகிற காரியம் அல்ல. இப்போ அரசியல் நல்லதா கெட்டதா? அரசியல் நல்லதும் அரசியல் கெட்டதும் உண்டு. எப்படி மனிதர்களாகி நாம் அதனை எப்படி கையாளுகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தது. கிறிஸ்தவர்கள் அரசியலிலே ஈடுபடலாமா? Can Christians join politics? Can Christians join a political party? செய்யலாமா, செய்யக்கூடாதா? நம்ம வாழ்கின்ற இந்த சிங்கப்பூர் தேசத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் கவனிச்சிங்களா என்ன தெரியல, அந்த ஸ்வேரிங் அந்த பதவி ஏற்பு அந்த நாளில் நீங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 16 பேர் கைகளில் பைபிள் வச்சிருந்தாங்க. நம்மளுடைய தலைவர்கள் நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்களை குறித்து தெரியும் இல்லை, கிறிஸ்தவர்கள் தான் இல்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் அரசியலில் தலையிடலாமா, தலையிடக்கூடாதா, பங்கு பெறலாமா, பங்கு பெறக்கூடாதா? ஏன் பங்கு பெறக்கூடாது? Why we should not take part in politics? காரணம், அங்கே போகும் பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தை, அங்கே நேர்மையை கொண்டு செல்லுகிற கருவிகளாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி, how about politics in church? திருச்சபையிலே அரசியல் எப்படி? சர்ச்சில் அரசியலா இருக்கா இல்லையா? எப்படி வெளியே இருக்கிறோமோ அதே காரியம்தான் திருச்சபையிலும். இந்த அரசியல் ஆண்டவருடைய காரியமாக செய்யும் பொழுது இது ஆசீர்வாதம். நியமிக்கப்பட்டிருக்கின்றோம், ஆண்டவரிடத்திலிருந்து பொறுப்பை பெற்றிருக்கின்றோம். இல்லை இது என்னுடைய செல்வாக்கு, எனக்கு மக்கள் இருக்கிறாங்க, நான் செய்வேன் அப்படின்னும் போது அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு அரசியல். ஆனால் ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டேன்,
இது ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது இது ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அரசியல்லேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. None of us can escape from politics. ஏன்? Politics is everywhere. எல்லா இடத்துலையும் இருக்கு. நாம் வாழ்கின்ற தேசத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், திருச்சபையில், எல்லா இடத்துலையும் பாலிட்டிக்ஸ். இந்த பாலிட்டிக்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்றது நம்மை பொறுத்தது. நாம் அதனை எப்படி கையாளுகிறோம் என்பதை குறித்ததாக இருக்கின்றது. மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் இந்த கட்சிக்கு நீங்கள் சார்ந்துருங்க, இந்த அரசியல்வாதிக்கு நீங்கள் இதுவாருங்க அப்படிலாம் சொல்லலை. அதில் சொல்லப்படுகின்ற காரியம் கண்களை திறக்கக்கூடியதாக, குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும். நாம உலகத்தின் அரசியலில் ஈடுபடலாம், ஆனால் எங்கே போனாலும் நாம் மாஸ்டர் கிடையாது. The politics or the politician or the political party is not the master. They are all servants. எல்லாரும் வேலைக்காரங்க. எஜமானன் ஒருவர் மாத்திரமே. அவருக்கு ஊழியம் செய்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். தொடர்ந்து இந்த மெத்தடிஸ்ட் சோஷியல் பிரின்சிபல்ஸில் அவர் சொல்லுகிற காரியம், அதிகாரத்தில் உள்ள அனைவருக்காகவும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஜெபிக்க வேண்டும். சமூகத்தின் நல்வாழ்வுக்காக, நீதி, நன்மை மற்றும் எல்லோருக்கும் சம வாய்ப்புகளை பெறுவதற்கான அவர்களுடைய முயற்சிகளுக்கு நாம் என்ன பண்ணணுமா, ஆதரவு தெரிவிக்க வேண்டும். எங்க பிரிவினைகள், எங்க பிரச்சனைகள், எங்க குழப்பங்கள் கொண்டு வருகிறார்களோ அதற்கு நானும் நீங்களும் ஆதரவு கொடுக்க கூடாது, அவசியமும் இல்லை. இந்த 3 வசனங்களை நான் வாசித்து முடிக்கின்றேன். 1 தீமோத்தேயு 2:1-3. 1 Timothy chapter 2 verse 1-3. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அரசியல் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் கொச்சைப்படுத்தி விட்டோம். எங்கள் பாவத்தின் நிமித்தம், எங்களுடைய சுய நலத்தின் நிமித்தம் ஆண்டவரே, நாங்கள் மேன்மைப்பட வேண்டும், அந்த அதிகாரம் எங்களுடையது என்று எண்ணி தவறாக அவைகளை பயன்படுத்தி இந்த அரசியல் என்ற ஒரு வார்த்தையை கொச்சைப்படுத்தி விட்டோம். எங்களை மன்னித்தருளும் சுவாமி. அரசியல் என்பதை உணர கிரியை செய்ததற்காக நன்றி. எங்களுக்கு மேலாக அரசாங்கத்தை, அதிகாரிகளை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. அவர்கள் இல்லை என்றால் இங்கே இருப்பது வெறும் குழப்பம் மாத்திரமே. ஆண்டவரே, அவர்களை நாங்கள் ஜெபத்தில் தாங்கவும் கீழ்ப்படியவும் கிருபை செய்தருளும். அதே சமயத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிற எப்பேற்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நாங்கள் கைகோர்த்து போகாதபடிக்கு ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். இந்த உலகத்தில் இந்த ஒரு போராட்டத்தை, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செல்லுகிற இந்த போராட்டத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ராயனை ஆராதிப்பதா, தேவனை ஆராதிப்பதா? ராயனை ஆராதிக்கும் பொழுது இந்த ராயனுக்குரிய சலுகைகள் எங்களுக்கு உண்டு, ஆனால் இவைகள் நிரந்தரமற்றவைகள். ராஜாதி ராஜாவாகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நித்தியமான ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளும் நல் அரசியலிலே ஈடுபடவும், அது தேசமாக இருந்தாலும் சரி, வேலை இடமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, நல் அரசியலிலே ஈடுபட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும், உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற சிந்தையோடு ஆயத்த பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரின் மாம்சம் வந்து உட்கொள்ளுங்கள் என்ற பாடலை பாடுவோம். அப்போது கட்டிட பராமரிப்புக்கான 2வது காணிக்கை எடுக்கப்படும். Master,
இந்த மாதத்தின் முதல் வார திருவிருந்து ஆராதனைக்கு நம் அனைவரையும் அன்போடு கூட அழைத்து வைந்த நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட முதல் முறையாக நம்மோடு கூட சகோதரர்கள் அம்ப்ரோஸ், சகோதரர் டேவிட் வந்திருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல் சகோதரர் தமிழழகன் வந்திருக்கிறார். உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். சகோதரி ஷீலா வந்திருக்கிறார்கள். உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு முன்பதாக ஐக்கியங்களை நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக நம்மளுடைய ஆண்டிறுதி திருச்சபை மாநாடு இருக்கும். ஆகவே சபையார் அனைவரும் இதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடத்திற்குரிய எல்லா விதமான அறிக்கைகளையும் நம்ம கேட்கலாம். அதே போல் அடுத்த வருடத்திற்குரிய நம்ம குழுவையும் நம்ம தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் வந்து இந்த வருஷத்துடைய நம்முடைய ஆண்டவர் நடத்தின எல்லா காரியங்களையும் ஊழியர்களை குறித்த விவரங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக அனைவரும் இங்கே சாங்சுரி 3 கூடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் அறிவித்து வருகிற வண்ணமாக வருகிற நவம்பர் மாதம் 1 தேதி சனிக்கிழமை அன்று நம்முடைய ஹீலிங் நேஷன்ஸ் கான்சர்ட் வந்து வருகிற இரவு 7:30 சனிக்கிழமை இரவு 7:30 ஸ்டார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தியேட்டரில் வைத்து நடைபெறும். இதற்கான டிக்கெட்ஸ் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வாங்கணுன்னா கூட நீங்கள் அதிகமான பேரை நீங்கள் கூட்டி வரணுன்னா கூட நீங்கள் வாங்கலாம். ஆகவே இது குறித்து மேலும் விவரங்களை சகோதரி அமுதா பிரேம் பண்டத்திலேயாவது சோஷியல் கன்சர்ன் கமிட்டி மெம்பர்ஸ்டையாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வாலண்டியர்ஸ் ஹவர்ஸை வந்து நம்ம இதில் வந்து அறிவித்து வருகிறோம். ஜனவரியிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் நாம் கிட்டத்தட்ட 5911 மணி நேரம் நம்முடைய வாலண்டியர்ஸ் வந்து அவர்ஸை கிளாக் பண்ணியிருக்கிறோம். நாம் திட்டமிட்ட வண்ணமாக 7,000 ஹவர்ஸ் நம்ம வந்து இந்த வருஷத்துக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளால் முடியும். ஆகவே நீங்களும் வருகிற மாதங்களில் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளவும், ஒருவேளை இன்னும் வருகிற காலங்களில் அதிக ஊழியங்களை நாம் பங்குபட முடியுமானால் நீங்களும் உங்களுடைய ஆலோசனைகளை தரும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மெத்தடிஸ்ட் மெசேஜோட எடிட்டரை எழுதியிருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் ஞானமணி பிலிப்ஸ் லைஃப் ஆஃப் சர்வீஸ் வாஸ் கிரேஸ் இன் ஆக்ஷன் என்கிற தலைப்பில். ஆகவே இந்த பிரதியை நீங்கள் தயவாக எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய PDF தேவையானால் நீங்கள் சகோதரர் ராஜாவிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்தினுடைய மனப்பாட வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது மார்க்கு 12வது அதிகாரம் 30-31வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனையும் என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க, ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுத்த துதியும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீர் கேட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசின இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் ஆயத்தப்படுத்தின திருவிருந்திலே பங்கு கொள்ள நீர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே, நீர் படைத்த இந்த உலகத்திற்குள்ளாக நாங்கள் செல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு வாரும். எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லா இடத்திலும் உம்மை நாங்கள் பறைசாற்றுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை எடுத்து பயன்படுத்தியருளும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமீன். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய
ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.